லால் சலாம் படத்துடைய ஓடிடி ரிலீஸ் டேட்டை சொல்லுங்க அப்படின்னு ஒரு ப்ரோ கேட்டிருக்காரு. லால் சலாம் படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா சன் டிவி கிட்ட தான் இருக்கு. சன் டிவி தான் அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணணும். அவங்க இன்னும் இந்த படத்துக்கான ஓடிடி ரிலீஸை பற்றி எந்த ஒரு தகவலையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த படத்தை சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை கலைஞர் டிவி தான் வச்சிருக்காங்க. ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்ல இந்த படத்தை கலைஞர் டிவியில் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பொறுமையா சன் நெக்ஸ்ட்ல ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெட் ஜெயண்ட்ஸும் சன் பிக்சர்ஸும் சேர்ந்து முடிவெடுத்திருக்காங்களோ என்னவோ. இதனால லால் சலாம் படத்துடைய அஃபிஷியல் ஓடிடி ரிலீஸ் டேட் இன்னும் யாருமே அனௌன்ஸ் பண்ணல. லால் சலாம் படத்துடைய அஃபிஷியல் ஓடிடி ரிலீஸ் டேட் வந்ததும் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வாங்க இன்னைக்கான சில சினிமா அப்டேட்ஸை பற்றி பார்த்துடலாம். இந்தியன் 2 படத்தில் நம்ம உலக நாயகன் கமலஹாசன் இந்தியன் தாத்தா சேனாபதி கெட்டப்பில் இருக்காரு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் வேட்டையன் மூவி கெட்டப்பில் இருக்காரு. இந்தியன் 2 வேட்டையன் இந்த ரெண்டு படங்களுடைய ஷூட்டிங்கும் ஒரே இடத்துல நடந்துச்சு. அப்போ எடுக்கப்பட்ட இந்த போட்டோ சோசியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. சூரி ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆன கருடன் படத்துடைய அஃபிஷியல் ஓடிடி ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கருடன் படம் அமேசான் பிரைம், சிம்பிளி சவுத், 10 to கொட்டாய் ஓடிடி அப்படின்னு இந்த 3 ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் ஜூலை 3 ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டைரக்டர் பா ரஞ்சித்துடைய நீலம் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க படம் தான் பாட்டில் ராதா. இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் டீசெண்டாக இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஷாருக் கான் அட்லி காம்பினேஷனில் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன படம் தான் ஜவான். நாளே நாளில் 520 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. இப்போ இந்த படத்துடைய ரெக்கார்டை பிரபாஸ் நடிப்பில் ரிலீஸ் ஆன கல்கி படம் பீட் பண்ணிருச்சு. 555 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு நாளே நாளில். த இந்தியன் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய பூஜை இன்னைக்கு சிவன் கோயிலில் நடந்திருக்கு. இந்த படத்தில் பிரபல சீரியல் ஆக்டர் நிதில் சித்தார்த் ஹீரோவா நடிக்கிறாரு. ஸ்டார் விஜய் டிவியோட ஹேங்கர் ராஜு இவர் விஜய் டிவியில் சில சீரியல்களில் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் 5 உடைய டைட்டில் வின்னரும் இவர் தான். இப்போ இவர் ஹீரோவா ஒரு படத்தில் அறிமுகம் ஆகிறாரு. இந்த படத்துக்கு பன் பட்டர் ஜாம் அப்படின்னு டைட்டில் வச்சு இன்னைக்கு இந்த படத்துடைய டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் நம்ம தளபதி இப்போ நடிச்சிருக்க படம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் முடிய போகுது. இந்த படத்துக்கு அப்புறமா தளபதி 69 படத்தை டைரக்டர் அச்சு வினோத் டைரக்ஷன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 2026 எலெக்ஷனில் நம்ம தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சி முறையாக எலெக்ஷனில் நிற்க போறாங்க. அதுக்காக ஒரு அரசியல் கலந்த படத்தில் நடிச்சிட்டு நம்ம முழுமையான ஒரு அரசியல்வாதியா மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த படத்தை தளபதி விஜய் நடிக்க போறாரு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இந்த படத்துக்கு அனிருத்தம் மியூசிக் பண்ணுவார் அப்படின்னும் இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் சமந்தா நடிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதாவும் இப்போ தகவல் வந்திருக்கு. ஆனால் இன்னும் மூவி டீம் கிட்ட இருந்து ஒரு கன்ஃபார்மான அஃபிஷியல் தகவல் வரல. அஃபிஷியலாக தளபதி 69 படத்துடைய அப்டேட் வந்ததும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். டைரக்டர் சிறுத்தை சிவா டைரக்ஷனில் சூர்யா நடிச்சிருக்க கங்குவன் படம் அக்டோபர் 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னும் 100 நாள் இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். தனுஷ் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க படம் தான் குபேரன். இந்த படத்தை டைரக்டர் சேகர் கம்லேஷ் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ராஷ்மிகா நடிச்சிட்டு இருக்காங்க. ஜூலை 5 இந்த படத்துல இருந்து ராஷ்மிகாவுடைய கேரக்டர் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் சமந்தா ரீசெண்டாக ஜிம்ல ஹெவியான ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.